நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் 504 கோட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பவர் சீரீஸில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கேட்டிருக்காங்க. சீரீஸ் சிக்மா ஏஎன் இசட் பவர் என் பேட்டர்னில் இருக்குது. ஏஎன் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த ஏஎனோட பேட்டர்ன் பார்ப்பதற்கு பவரில் என் ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸில் நம்ம 2 ஃபார்முலா படிப்போம். அதில் வர பவர் ஃபார்முலாவை பயன்படுத்தணும். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ்க்கு 1/r is equal to limit n tends to infinity mod an power 1/n இந்த ஃபார்முலா இருக்குது. இதை தான் இப்போ பயன்படுத்த சொல்கிறேன் பவர் ஃபார்முலாவை. இன்னொன்று 1/r is equal to limit n tends to infinity mod an plus 1/an. அது இப்போ இங்கே வேண்டாம். நமக்கு அந்த பவர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது தான் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/r is equal to limit n tends to infinity mod an power 1/n. So 1 plus 2/n power n square the whole power 1/n. இங்கே மாடுலஸ் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு n அப்படிங்கிறது இந்த பவர் சீரீஸில் இன்வால்வ் ஆகியிருக்க n அப்படிங்கிறது 1 2 up to infinity தான். அதனால் மாடுலஸ் தேவையில்லை. ஸோ இந்த ஹோல் பவரில் இருந்த இந்த பவர் எண்ணும் இந்த n ஸ்கொயரில் இருக்கிற ஒரு எண்ணும் கேன்சல் ஆகிடும். 1/r is equal to limit n tends to infinity 1 plus 2/n the whole power n. limit n tends to infinity 1 plus 2/n the whole power n என்னது? e power 2. ஸோ 1/r நமக்கு e ஸ்கொயர் கிடச்சிருக்கு. r தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். அப்போ r என்ன வரும்? 1/e ஸ்கொயர் e பவர் -2. ரொம்ப சிம்பிள். இந்த டைப்பில் எப்பொழுதுமே ஒரு கொஷின் எதிர்பாருங்க.